வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னன்னா டோன்ட் டாக் டு மீ அபவுட் மேட்டிஸ். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா லெக்டஸ் விக்ரமசிங்கா. அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் போய்ட் அண்ட் இவங்க வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் வந்து இவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இடியமேட்டிக் ஃப்ரேஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அபவுட் போயம் பார்க்கலாம். மேட்டிஸ் வந்து ஒரு மேன், அவர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் கூடைய லீடர், அந்த ஆர்டிஸ்ட் மூமெண்ட்டுடைய லீடர். ஸோ மேட்டிஸ் வந்து ஒரு லீடர். எதுடைய லீடர் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட் மூமெண்ட்டுடைய லீடர். ஸோ அவர் இந்த ஆர்டிஸ்ட் மூமெண்ட்டை வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படின்னா ஃபான் ஸ்டைல். இது வந்து எந்த இயரில் அப்படின்னா 1900. நீங்கள் நெட்டில் வந்து மேட்டிஸ் பெயிண்டிங் இல்லை ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், நிறைய பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வான் கோ அண்ட் கோயின் இந்த ரெண்டுமே வந்து ஏலியரா முன்னாடி உள்ள பெயிண்டிங் ஸ்டைல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இதில் நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ஸை வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து வரும். நெக்ஸ்ட்டு லூயிஸ் வாக்சல். இவர் வந்து யாருன்னா ஒரு கிரிட்டிக். அவர் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து என்னதான் அப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம நேரமே பார்த்தது மாதிரி ஃபேன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வைல்ட் பீஸ்ட். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய பெயிண்டிங்கை வச்சு தான் இந்த வைல்ட் பீஸ்ட் அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூ இயர்ஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபான் ஸ்டைல் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் கேன்வாஸில் வந்து பெயிண்டிங் பண்ணுற டைமில் வந்து ஸோ நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நேச்சராக வந்து அந்த பெயிண்டிங் வந்து இந்த ஃபான் ஸ்டைலில் வந்து கொண்டு வர முடியுது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காமனான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்ட் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷனாக இருக்கிற டைம் இந்த ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கிற டைமில் தே வில் கெட் பாசிட்டிவ் இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போயம் நமக்கு வந்து ரீட் பண்ணுற டைமில் நமக்கு வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் வந்து என்ன செய்யாது, கிடைக்காது. நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா வந்து ஒரு ஆர்ட் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து கொடுக்கும். பட் இந்த போயம் என்ன செய்யாது, தராது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இந்த போயம் வந்து ரீட் பண்ணுற டைமில் ஒரு டிஸ்டர்பன் அண்ட் இரிட்டேஷன் ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்னு வேறு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த போயத்தில் வந்து அவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல. ஜஸ்ட் கூகுளில் வந்து ஒரு சின்ன ஒரு நோட் தான் வந்து கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லாததை விட நிறைய ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த போயமில் வந்து 3 ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இப்போ வந்து பார்க்கலாம். ஸ்பீக்கர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. இப்படி கனெக்ஷன் இல்லாமல் வந்து அவங்க பேசுகிறதுலேருந்து நமக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க அப்படின்னு உள்ள விஷயம் வந்து தெரிய வருது. இந்த ஸ்பீக்கருடைய இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு டிஸ்அக்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவுக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, மாடிஃபையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இயர்லெஸ் பெயிண்டர்ஸ், சிபிலி ஸ்ப்ரெட்டு, ஒயிட் ஹண்டட். ஸோ இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விமன் ரீசைக்ளிங் ஆன் அ பிளட், அபார்ஜினல் க்ரூசிஃபைட். ஸோ எப்படியெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அப்படி எல்லாமே வந்து சொல்லுறாங்க. அண்ட் சில கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு 2 இன்சிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. colonized countries like Africa and Asia. And some critics வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் வந்து நடக்கிறதா என்ன செய்கிறாங்க, ஒரு பிக்சர் மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து காலனைஸ் பண்ணுறத வந்து ஒரு ட்ராயிங்காக கொண்டு வராங்க, ஒரு பிக்சராக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் இதையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, இப்படிப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைகிறாங்க அப்படின்னுமே வந்து ஃபியூ கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க. இந்த போயம் எந்த அளவு உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஸ்டான்ஸா விக்ரமாசீனா வந்து ஒரு குவைட் கிரிட்டிக்கல் அபவுட் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இவர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான பர்சன்.
சில கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேட்டிஸ் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பிளாக் விமன்ஸ் எல்லாமே வந்து மோட்டிவேட்டை பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சில கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் இந்த ஸ்டுடியோ வால்ஸ் எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டுடியோ வால் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகி இருக்குது ஒரு ரியாலிட்டிக் இமேஜால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த காலனைஸ் பீப்புள்ஸ் வந்து இருந்த டைமில் வந்து காலனைஸ்டாக இருந்த டைமில் இந்த ஸ்டுடியோ வாலெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் இந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூமனாகவே வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னு வந்து செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து என் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டாண்ட்ஸில் வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து அனோனிமஸ் லிசனரை வந்து என்ன செய்கிறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசுகிறதுக்கு அபவுட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கல்ச்சர் ரிலேட்டடாகவும் வந்து என்ன பேசுகிறதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போய்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கன் கண்ட்ரி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கன் வந்து ஒன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்து யாருக்குதுலனா வெஸ்டர்ன் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, காலனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்கள வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவரை வந்து எப்படி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த பியூட்டி ராப்ட் ஆஃப் சேவியர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மர்டர் அப்படின்னு சொன்னால் வந்து கில் பண்ணுறது மட்டும் கிடையாது, மர்டர்ன்னு சொன்னால் கல்ச்சரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து என்னது மர்டர் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸ்பீக்கர் ஜெனரலாக வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலனைசரை வந்து ஒரு பெயிண்டர்ஸாக வந்து சொல்லுறாங்க. அவங்க வந்து வில்லேஜுக்கு வராங்க. இந்த காலனைஸ்டு பீப்புள்ஸ் வில்லேஜுக்கு வந்து அவங்க வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து என்ன செய்கிறாங்க, இன்வென்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க வே ஆஃப் லைஃப்பை வந்து என்ன செய்கிறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் வாஷ்டு மட் வந்து இந்த ஃபயர் கன்னால் என்ன ஆகப்படுது, உடஞ்சி போகுது இந்த ஹட்ஸ் எல்லாமே. அப்படின்னா அங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலனைஸ்டாலாம் வந்து வார் வந்து நடக்குது. ஸோ வார் நடக்கிற டைமில் என்ன ஆகுது, கன் எல்லாம் வச்சு கன் ஷூட் எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அப்படி நடக்கிற டைமில் அந்த வீடெல்லாம் என்ன செய்யுது, உடஞ்சி போகுது. இவ்வளோ தான் இந்த போயம். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.